அடுக்குமொழியில பேசுறது, இந்த தமிழ்ல எதிரி மொழியில பேசுறதெல்லாம் பழைய காலங்க. உண்மையே பேசணும், மனசுல இருந்த உண்மையை பேசுறதுதான் பேச்சு. உன் பேச்செல்லாம் போயிருச்சு, பழைய காலம் அது. நீ என்ன வேணா உருட்டு, கேட்டா கொள்கை தெரியும், கொள்கை தெரியும். நான் நேத்து கூட பேசினேன், என்னப்பா கொள்கை தெரியும், கொஞ்சம் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு பெரியாரை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லு. நான் அரசியல் விட்டே போயிடுறேன். நான் ஓப்பனா சொல்ல 2 நிமிஷம் பேச சொல்லு. பேசினா பேசுவாரு. அந்த பூத்துல மொத்தம் 350 குடும்பம். அந்த பூத்துல 2000 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு காசு வேணும், அதுக்கு டாஸ்மார்க்ல 10,000 ரூபாய் 10 ரூபாய் புடுங்க, அதுல இருந்து நான் எடுத்துக்குவேன். அதுல உங்களுக்கு ஃபேமிலி கட்டிங் மினிஸ்டர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க, செட்டிங் மினிஸ்டர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க. கட்டிங் மினிஸ்டர் செட்டிங் மினிஸ்டர்ஸ் உங்ககிட்ட இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் எப்படி இருக்கிறாங்க, எல்லாம் கூட்டு கலவானீங்க. ஆனால் எங்களுடைய மாவட்ட செயலர் நலத்திட்ட உதவிகளை மட்டுமே செஞ்சு வந்தவங்க. நீ எதுல வேணா போ, ரோட்ல நடந்தே பிரச்சாரம் பண்ணி அவங்க ஜெயிப்பாங்க. நீ எதுல வேணா போ, ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடு, 3000 ரூபாய் கொடு, மக்கள் வாங்குவாங்க. தமிழக மக்களை, பெண்களை ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், 2000 ரூபாய் கொடுப்பாங்க, 3000 ரூபாய் கொடுப்பாங்க. அடுத்த 15-20 வருஷத்துடைய வாழ்க்கையுடைய தலையத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இது. இன்னொரு முறை திமுக வந்தால் பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது. உண்மையா சொல்றேன், பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது. அந்த அளவுக்கு கஞ்சா சேல்ஸ் இருக்கும். நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா கஞ்சா சேல்ஸ் திமுக எம்எல்ஏ தெரியாம நடக்கும் நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு சின்ன வீடு கட்டுங்க, ஒரு செங்கல் இருக்குங்க, கவுன்சிலர் ஓடி வந்துருவார். அது என்ன எனக்கு தெரியாம எப்படி வீடு கட்டுவீங்க கேக்குறாங்களா இல்லையா?